அடுத்து நம்முடைய ஐயனின் 25வது வடிவமான அர்த்தநாரி. அர்த்தநாரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஐயனின் வடிவம். அது என்னன்னு அதனோட புராண கதைகளையும் பார்க்கலாம். அர்த்தநாரி என்பது ஆண் மற்றும் பெண் சக்திகளின் ஒருங்கிணைந்த முழுமையை குறிக்கிறது. இது பிரிக்க முடியாத சக்தியையும் இருமைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளையும் குறிக்கிறது. நம்மளுடைய ஐயன் தன்னுடைய உடலின் சரிபாதியை நம்மளுடைய அம்மைக்கு அளித்து ஆணும் பெண்ணும் சமம் என பிரபஞ்சத்திற்கு உலகிற்கு உணர்த்திய ஒரு வடிவம் தருணம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகும். இதற்கான புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்கி முனிவர் அப்படின்னு ஒரு தீவிர சிவபக்தர் இருந்தாருங்க. இவர் ஒரு முறை கைலாயம் போய் ஐயனை வணங்கும் போதும் ஐயனை மட்டுமே வணங்கிட்டு நம்மளுடைய அம்மையை வணங்குறதில்லை. அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்துட்டே இருக்கிற அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் வருது. ஐயன்கிட்ட சொல்கிறாரு, இது எப்படி உங்களை மட்டும் வணங்கலாம், நீங்கள் சிவம்னா நான் சக்தி இல்லையா, என்னையும் தானே வணங்கணும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதற்காக தவம் செய்கிறாங்க. அப்போ ஐயன் தன்னுடைய உடலில் பாதி சரிபாதியை நம்மளுடைய அம்மைக்கு கொடுத்துறாங்க. ஐயன் வலதுபுறமும் அம்மா இடதுபுறமுமாக காட்சியளிக்கிறாங்க. எப்பயும் போல் பிருங்க முனிவர் வராரு, நம்மளோட ஐயன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு நம்மளோட ஐயனை தரிசிக்க கைலாயம் வராரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வண்டா மாறி அப்போவும் என்ன பண்ணிட்டாரு, இவங்க ஒன்றா இருந்தால் தான் அவர் ஒன்றா வழிபடுவாருன்னு நினச்சி அம்மா வரமெல்லாம் வாங்கி ஒன்றாகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வண்டா மாதிரி துளைத்து எப்பவும் போல் ஐயனை மட்டும் வழிபட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ கடுங்கோபம் அடைஞ்ச நம்முடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் உடலில் இருந்த பெண் சக்தியான அவருடைய ரத்தத்தையும் சதையையும் எடுத்துடுறாங்க. அப்போ அவர் என்ன ஆயிடுறாரு, எலும்பு கூடாகி நிற்க முடியாமல் திண்டாடுறார். அப்போ நம்முடைய ஐயன் அவருடைய பக்தியை மெச்சி 3வது காலம் கொடுத்து அவர் நிற்க வைக்கிறாரு. அப்புறம்தான் அவருக்கு தன்னோட தவறு உணர்றாரு. ஐயனும் அம்மாவும் வேற இல்லை, நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்ந்து இருவரையும் சேர்ந்து வணங்குறாரு. இவருக்காக ஐயனும் அம்மையும் காட்சியளித்த கோலம் தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம். அப்படி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். இங்கு சுயம்புவாக நம்முடைய ஐயனும் அம்மையும் காட்சியளிக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிருங்கி முனிவர் தவம் செய்த தலம் எது பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் இருக்கிற பரங்கி மலை. அங்கே தான் இவர் தவம் செஞ்சார், அங்கே தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு புராண கதையும் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, கேதார்நாத் கோயிலில் தான் அம்மா தவம் இருந்து ஐயனோட இடது பாகத்தை தன்னோட தவத்தின் பலனாக வரமாக வாங்கியிருக்கிறாங்க. கேதார்நாத் கோயில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க.